யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். பெத்தானியா கிராமத்தில் வசித்து வந்த லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனான். இயேசு இந்த குடும்பத்தில் மிகவும் அன்பாய் இருந்தார். லாசரு வியாதிப்பட்டிருக்கும் போதே இயேசுவிடத்தில் ஆள் அனுப்பி சொன்னார்கள். ஆனாலும் இயேசு இந்த லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பிறகுதான் சீஷரோடு பெத்தானியா கிராமத்துக்கு வந்தார். லாசரு சகோதரியாகிய அந்த மரியாளும் மார்த்தாளும் கூட இருந்தவளும் அழுது கொண்டிருக்கிறது கண்டு இயேசுவும் கண்ணீர் விட்டு அழுது, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டு அந்த கல்லறையிடத்தில் வந்து, பிதாவே எனக்கு செவிகொடும் என்று ஜெபித்து விட்டுதான், லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். மரித்தவன் இயேசுவின் சத்தத்தை கேட்டு கட்டப்பட்டவனாய் வெளியே வந்தான். அதில் இருந்தவர்கள் எல்லாரும் கண்ணார பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு இயேசுவை இன்னும் விசுவாசித்தார்கள். பிரியமானவர்களே, மரித்து 4 நாட்கள் ஆன நாரி போன சடலத்தை உயிர்ப்பித்து அந்த இடத்திலே இயேசுவின் மகிமையை விளங்க பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் எந்த காரியத்துக்கும் இயேசுவை விசுவாசித்து கேட்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை விளங்கும்படி செய்வார்.